ஹாய், வெல்கம் டு விகே டெரஸ் கார்டன். இது பார்த்தீங்களா, பவளமல்லி சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு 2 days ஆச்சு இதை வச்சு. பாருங்கள், பூ மொக்கு இருக்குது. பாருங்கள், எவ்வளோ நல்லா பாருங்கள். இந்த மாதிரி மொக்குலாம் இருக்குங்க. இன்னும் ஒரு 10 or 15 days இது உங்களுக்கு பூவாக இருக்குங்க. இது பேர் பவளமல்லி, அதாவது நைட் குயின் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. பாருங்கள், நான் ஒரு 20 லிட்ரு பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுக்கிறேன். பாருங்கள், அதாவது ஃபுல் சன்லைட்டில் இந்த பவளமல்லி நீங்கள் வளர்க்கலாம். அதாவது 6 or 7 hours சன்லைட்டு இதுக்கு ரொம்ப முக்கியங்க. பாருங்கள், இப்போது புயலுன்றதுனால கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது. இல்லைன்னா இன்னும் ஜாஸ்தி இருக்குங்க பெங்களூரில். இங்கே மெட்ராஸில் ஃபுல் புயல் இல்லைங்க, அதனால் இங்கே மழை. இந்த பவளமல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் வாட்டர் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஒரு மர வகை சேர்ந்தது. ஒரு மண் லேயர் காஞ்சிருந்தால் நீங்கள் தண்ணி ஊற்றணும். அதாவது மண் லேயர் காயாத தண்ணி நீங்கள் ஊற்றக்கூடாது எந்த செடிக்காகட்டும். இது பூத்து முடிச்சோடனே நீங்கள் கட்டு பண்ணக்கூடாது. எந்த செடியாவது கட்டு பண்ணக்கூடாது. ஒருத்தர் சொல்லுவாங்க, பூத்து முடிச்சோடனே கட் பண்ணிவிடுங்க. அப்படி கட்டு பண்ணாக்கா செடி அப்படி ஸ்டக் ஆகிடும், உங்களுக்கு வளராது. மல்லியில் பாருங்கள், மல்லியில் இப்படி பூத்துச்சுனாக்கா நீங்கள் இந்த மல்லியில் இங்கே பூத்துச்சுனாக்கா இந்த 2 கிளை விட்டு நீங்கள் கட் பண்ணாக்கா அது இங்கே க்ரோத் ஆகும். ஆனால் பவளமல்லி அப்படி இல்லை, இதையே நல்லா காஞ்சி அதே ஊவுங்க. அது மட்டும் நம்ம இது பண்ணக்கூடாது. இதுக்கு பூச்சி தாக்குதல் ஒன்றும் இல்லைங்க. நான் வீக்லி ஒன்ஸ் லீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுவேன். அதாவது எவ்ரி வீக் லீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணணும். நீங்கள் நர்சரி வச்சுருந்தாக்கா, டெரஸ் கார்டன் வச்சுருந்தாக்கா வீக்லி ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணாக்கா உங்களுக்கு இந்த மாவு பூச்சி தொல்லை இருக்காது. மெயின் இந்த மாவு பூச்சி தொல்லைக்கு எறும்புங்க இருக்கக்கூடாது மெயின். அது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.